முதல்ல ஒரு கற்பனையாக ஒரு கிராமத்தை யோசிச்சு வச்சுக்கிட்டேன். உடனே பென்சிலில் ஸ்கெட்ச் பண்ண ஆரம்பித்தேன். அவுட்லைன் மட்டும் பண்ணிவிட்டு ட்ரீ எந்தெந்த இடத்துல எந்தெந்த ஷேப் வருது, இந்த மாதிரி வருது அப்படின்றத பார்த்துக்கிட்டு அந்த குடிசை வீடு, அதோட கதவு, செடிங்க, மரம் இதெல்லாம் பிளாக் அவுட் பண்ணிட்டு அப்புறம் நைஸாக வாட்டர் கலர் எடுத்து வாட்டர் கலரில் ரெட்டு, எல்லோ, ஆரஞ்ச், ப்ளூ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி எல்லோ எடுத்து வச்சேன். அது வந்து மரம் ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக தான் அந்த எல்லோ எடுத்து வச்சேன். அப்படியே ஸ்கையும் வந்து கொஞ்சம் எல்லோயிஷாக இருக்கும். மரத்துக்கு தான் டச் பண்ணுறேன். இந்த மாதிரி டச் பண்ணிகிட்டு இருக்கேன். இல்லை பேக்ரவுண்ட் ரெடி பண்ணுறேன். இப்படியே வந்து வீடோட இதை வந்து கொஞ்சம் ஹைலைட் பண்ணுற மாதிரி, கூரையை கொஞ்சம் ஹைலைட் பண்ணுற மாதிரி, மற்ற இடம்லாம் டார்க் பண்ணிவிட்டு அதை மட்டும் லைட்டாக வச்சுருக்கேன். இப்போதும் லைட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணணும். கலர் வந்து லைட்டாக ஸ்டார்ட் பண்ணிவிட்டு தண்ணியை மோஸ்ட்லி இது டைல்யூட்டடாக இருக்கணும், ரொம்ப தண்ணியாக இருக்கணும் வாட்டர் கலர் பண்ணும்போது. இன்ஃபேக்ட் நான் தண்ணியை எடுத்து அடிக்கணும், அது அப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து அடிப்பேன். தண்ணியை எடுத்து ஃபுல்லாக அந்த ஷீட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் வரைய ஆரம்பிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். வாட்டர் கலர் வந்து இந்த வாட்டரி எஃபெக்ட் இருக்கணும். வாட்டர் கலர் எப்போதுமே இந்த தண்ணி எடுத்து அடிக்கிறேன். தண்ணி எடுத்து அடிச்சுட்டு அதுக்கு பிறகு கலர் எடுத்து வைப்பேன். ப்ளூ அந்த ஒரு அங்கே ஒரு கூரை வீடு இருக்க மாதிரி வரையலாம்னு ஐடியா பண்ணேன். ப்ளூ எடுத்து கொஞ்சம் லைட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணணும். வாட்டர் கலர் வந்து லைட் ஷேடில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு டார்க்கர் கலருக்கு வரணும். ரொம்ப லைட்டாக ஹைலைட் ஆகிற இடம்லாம் ஒயிட்டாக விட்டுறேன். மரத்துக்கு வந்து கொஞ்சம் டார்க் ஷேட்ஸ் எல்லாம் கொஞ்சம் இருக்குங்க. வீட்டுக்கு பிறகு பின்னாடி கொஞ்சம் டார்க் ஷேட்ஸு, அடுத்து அங்கங்கே கொஞ்சம் டிஃபைன் பண்ணுறேன். ஒவ்வொரு இந்த வீட்டை டிஃபைன் பண்ணுறேன், மரத்தை ஹைலைட் பண்ணுறேன், பேக்ரவுண்ட்லாம் வந்து சொல்கிறேன், லீவ்ஸ் எல்லாம் கொஞ்சம் போடுறேன், எல்லாம் போட்டுட்ருக்கேன். இது இன்னொரு மரம், அந்த மரத்துக்கு வந்து எல்லாம் ஹைலைட் பண்ணிட்டு கூரை வீடு டச் பண்ணுறேன். எல்லாம் பேலன்ஸ் பண்ணி வரையணும். வரையும்போது ஒரு இடத்துல மட்டும் வரையாமல் ஸ்ப்ரெட் பண்ணி வரைஞ்சோன்னா அந்த இமேஜ் வந்து ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் டார்க் கலராக வச்சுட்டேன், ரெட்டு ஒன்று வச்சேன். ஆனால் அந்த ரெட்டு வந்து ரொம்ப ஓவராக இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்புறமா டைல்யூட் பண்ணுவேன். வீடு மரம்லாம் டச் பண்ணுறேன். கொஞ்சம் டார்க்கர் ஷேடு, லைட் எந்த பக்கம் இருந்து அடிக்குதுன்றதை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி லைட் அண்ட் டார்க் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணணும். மரத்தில் மாற்றி வச்சிட்டேன் டார்க் ஷேடு. எல்லோ எடுத்துட்டேன். கொஞ்சம் ரெட்டும் ப்ளூவும் கலந்து கொஞ்சம் டார்க்காக இது பண்ணுறேன். ப்ரௌன், ரெட்டு, ப்ளூ, எல்லோ மூணு சேர்த்தா ப்ரௌன் வரும். ப்ரௌன் கலரை கொஞ்சம் எடுத்து, இல்லை 3 கலர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் எந்த கலரும் யூஸ் பண்ணல. ரெட்டு, ப்ளூ, எல்லோ கலர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு எல்லோலேயே டிஃப்ரெண்ட் எல்லோ இருக்கும். உங்களுக்கு பேசிக் கலர்ஸ் வச்சு நான் சொல்கிறேன். ஹைலைட்ஸ் எல்லாம் நல்லா ஒயிட்டாக இருக்கு பாருங்கள். மரத்தில் லைட்டாக டார்க்கர் ஏரியாலாம் கொஞ்சம் அங்கே டிஃபைன் பண்ணுற மாதிரி டார்க் ஷேட்ஸ் கொஞ்சம் வைக்கிறேன். கூரைக்கு கீழே கொஞ்சம் ஸ்டாக்ராஃபி இருக்கும்,
அதுக்காக வைக்கிறேன். இதெல்லாம் பின்னாடி மரம் பேக்ரவுண்டில் இருக்க மரம்லாம் கொஞ்சம் சாஃப்டாக அப்படி சாரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் டார்க்கர் ஷேடில் வைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் டார்க்கர் ஷேட் எல்லோவும் ப்ளூவும் மிக்ஸ் பண்ணி க்ரீன் கலர் கொண்டு வந்துருக்கேன். அது ரெண்டும் மிக்ஸ் பண்ணால் க்ரீன் வரும். ஃபோர் ரவுண்டில் செடி வரையிறது அப்படி இங்கே மிஸ்டேக் பண்ணிவிடுவேன். நான் ஆக்சுவலாக மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். அது அவ்வளோ டார்க்காக அந்த இடத்துல வரக்கூடாது. அதை அப்படியே சரி பண்ணுவாங்க. காராங்கல்ல டார்க் பண்ணிட்டேன். அதை லைட் பண்ணுறேன். திருப்பி லைட் பண்ணிவிட்டு திருப்பி இது பண்ணுறேன். அதுவும் டார்க் ஆகிடுது. அப்புறமே ஒயிட் ஹைலைட்டர் வச்சு செடி வரைவேன். டார்க்காக இருக்க செடி ரொம்ப டார்க் ஆகிடுச்சு. அது கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கிற இது பண்ணுறேன். பிரான்ச்சஸ் மரத்தோட பிரான்ச்சஸ் எல்லாம் வரையாது. இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் ஆட் பண்ணால் படம் முடிஞ்சிடும். ரஃபாக ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக தான் இருக்கக்கூடாது. அந்த டிஃபைன் பண்ண வேணாம். அந்த அப்ஸ்ட்ராக்டாக அப்படியே வரைஞ்சோன்னா நல்லா இருக்கும். ரெண்டு ஹியூமன் ஃபிகர் வரைஞ்சேன். அப்போ கட் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக ரெக்கார்டிங் வந்து கட் ஆகிடுச்சு. அதுக்கு பிறகு இப்போ பென்சிலில் வச்சு அந்த செடி இதெல்லாம் லைன் அந்த புஷ்ஷஸ்க்கெல்லாம் வந்து லைன் போடுறேன். அந்த ஹியூமன் ஃபிகர் வரையும் போது கட் ஆகிடுச்சு. அதனால என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியல. அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சு. ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு. ஒரு ½ அன் ஹவரில் இது பெயிண்டிங் பண்ணியிருப்பேன். இதை எடிட் பண்ணி கொஞ்சம் ஷார்ட்டாக ஒரு 10 மினிட்ஸ் உங்களுக்கு தரேன். அவ்வளோதான். பெயிண்டிங் ஒரு கிராமத்து இடம் எனக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா ஒரு கிராமத்துக்கு போய் அந்த அமைதியாக இருக்கணும்னு நினச்சி பார்ப்பேன். அதுதான் அந்த படத்தை வரைஞ்சதுக்கு காரணம்.